அதாவது செவ்வாய் மேஷ லக்னாதிபதி, மேஷ ராசிக்கு லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் போகிறதுனால என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய்க்கு 6ஆம் இடம் நல்லதல்ல. காரணம் என்றால் 6ஆம் வீடு சத்ரு ரோக ருணஸ்தானம். ஒரு பாவக்கோள் 6ல் போகிறது நல்லது தானே நினச்சா, மேஷ லக்னம் பொறுத்தவரை லக்னாதிபதி மறையக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் மறைகிறது என்னும் போது எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது நேரிடும். எங்கே போனாலும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் நல்லதே செய்ய போனாலே எனக்கு இது எதிர்பாராத பல பிரச்சனைகளை தேடி வருகிறது, வம்பு தும்புகளை தேடி வருகிறது, வழக்குகளை தேடி வருகிறது, எதிர்ப்புகளை தேடி வருகிறது, கடன் ஆகிட்டே இருக்குது. நான் என்னதான் பணம் வாங்கி தொழில் ஆரம்பித்தாலும் என்னுடைய தொழில் என்பதை கடனில் போய் கொண்டு விடுகிறது. கடன் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கிறத, கடனே கட்ட முடியல அப்படின்னும் போது 6ஆம் இடம் வந்து வலித்திருக்குதுன்னு அர்த்தம். 6ஆம் இடம் வலித்திருந்தால் இந்த நோய் நொடிகள், ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த சம்மந்தமில்லாத தடைகள், வழக்குகள், கோர்ட்டு பிரச்சனைகள், வாஜ்யங்கள் இதெல்லாம் தேடி வரும். இது எல்லாத்தையும் விட எதிரிகள், எதிரிகள் உருவாக்கப்படுவார்கள். இதெல்லாம் வந்து ஏன்னா கிருஷ்ண பகவானுக்கே நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது 6ஆம் இடம் அவருக்கு வலித்திருந்தது. அதனால தான் கம்சன் வந்து அவர் சின்ன பிறந்ததுலேருந்தே எதிரிகள் நடுவில் தான் பிறக்கிறார். ஸோ அப்போ எதிரிகள் வந்து அவருக்கு பகவானுக்கே வந்து அப்படி எதிரிகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ அந்த வலுவிடக்கூடாது. ஆக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் ஏற்கனவே சண்டை கிரகம். அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய சண்டைகளும், சம்மந்தம் இல்லாத வழக்குகளும், சம்மந்தம் இல்லாத வாஜ்யங்கள், பல பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் தேடி வரும். அதெல்லாம் நம்ம மிகுந்த அதனால தான் இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் மாதிரி. எந்த இடத்துல நமக்கு செவ்வாய் இருக்கிறது, ஸோ சம்மந்தம் இல்லாத வழக்குகள், ஏன்னா வருமுன்னு காப்போம்ன்ற மாதிரி தானே. எதுவும் வந்து நமக்கு தெரியுது, செல்ஃப் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கீன் இன்டலெக்ட் அது உங்களுக்கு கிளியராக இருக்கும்போது நீங்கள் எதில் போய் தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. கர்மவினை பொறுத்தவரை உங்களை தூண்டினாலும் வில் பவர் ஒன்று இருக்கிறது இல்லையா. இதன் அடிப்படையில் நமக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 6ல் ஒரு செவ்வாய் இருக்குது, 12ஆம் வீடுன்னு பார்க்குது, நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும். 12ஆம் வீடு வந்து ஐந்து செய்து சுகம் நிம்மதியாக இருக்க விடாது. சரி, ஜென்ம ஜாதக ரீதியாக விதிப்படி நமக்கு 6ல் செவ்வாய் வந்துச்சு, இது நாம் எப்படி வழி பண்ணிக்கணுன்ற வழிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சு கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் என்பது இருக்காது.